Another exciting episode of இன்னைக்கு நம்ம வந்து ஓரியோ பைரவ் வசந்த் அப்படின்றவரை பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு கோல்டன் டூடல், பிரியா வசந்த் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி டாக் தான் பார்க்க போகிறோம். ஐம் எக்ஸைட்டட் டு மீட் ஓரியோ. ஓரியோ பற்றி பயங்கரமாக நிறைய கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இவன் என்ன பண்ண போகிறான்றது தெரில. சொல்லுறது என்னன்னு பார்ப்போம். ஓரியோ ஆனந்த் இருக்கா பாரு. ரேபிட் வந்திருக்கு. ரேபிட் 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 அத்தாடி ஏங்க ஆனந்த். ஹலோ ஓரியோ. சரி இங்க வா, இங்க நின்னுக்கோ. ஏங்க குட்டி டைய போடுவீங்கன்னா ஒரு டைகர் கூட்டு டைகர் மாதிரி இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கு? நானும் வாங்கறச்சா வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் டாகா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் கரடி குட்டி மாதிரி டபுள் எக்ஸ்எல் ஃபேமிலி சைஸ மீட் பண்றாங்க அவங்க. பயங்கர சோ ஸ்வீட். பாத்தீங்களா வந்து இவர் தான் வந்து ஓரியோ. இவங்க வந்து பிரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இவங்க தான் வந்து பிரியா. ஊருக்குள்ள பயங்கரமான சிங்கர் இவங்க. ஆமா, இவர் வந்து வசந்த். ஸோ நம்ம ஃப்ரெண்டு. ஸோ தேங்க்யூ வசந்த், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ். ஸோ ஓரியோ வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலா 5 years. இவன் வந்து 8 week old பப்பியா இருக்காரு. என்ன சாப்பிட்டு இருக்கா? ஃபுல்லு சாப்பிட்டு இருக்கேன். ஓ 8 week பப்ஸில் வந்துட்டானா? வந்துட்டான். நல்லா பேண்டமிக் பேபி. ஓ ஓகே. அப்போ வந்து வந்தவா. ஆமா ஓகே ஓகே. நூண்டா வந்தா. இப்போ அவன் ஆக்சுவலி ஓரியோ குக்கி மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலி ரெட் பிச் பிளாக்ல இங்க ஒரு ஒயிட் ஸ்ட்ரிப் இருக்கும். அதனால தான் இவனை ஓரியோன்னு பேரே வச்சாங்க பசங்க. ஓ ஓகே. ஆனா இவனோட அபிஷியல் நேம் வந்து ஓரியோ பைரவ். இவன் பேரு நாங்க பைரவ்ல தான் கூப்பிடுவோம். ஓரியோ பைரவ் வசந்த் இவன் பேரு. பைரவா இல்லைன்னா ஓரியோ. இவரோட பேர் காரணம் தெரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்ட்ரைப் இருந்துச்சான். அதனால ஓரியோ ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓரியோ ஒன்னதாண்டா வீடியோ எடுத்தா. அவன் ரொம்ப அவனுக்கு எக்ஸைட்மெண்ட். ஆமா சரி போட்டோ நோ செருப்பு எடுக்க கூடாது. ஒரே எக்ஸைட்மெண்ட். பாத்தியா நீ வாடல நமஸ்காரம் இப்பவே பண்ணிடுறியா? நமஸ்காரம் பண்ணிடுறியா? பண்ண நமஸ்காரம் பண்ண. அக்காவை நமஸ்காரம் பண்ணு. அதெல்லாம் தெரியுமா? ஆமா அவன தமிழ் நல்லா தெரியும். நமஸ்காரம் பண்ணு. பண்ணு பண்ணி சொரியல் வந்துருச்சு. நமஸ்காரம் பண்ணி ஒரு டாக பாக்குறேன்னா இவன் ஒருத்தன் பாருங்க. அவனுக்கு எக்ஸைட்மெண்ட்ல அவனுக்கு இதாயிடுச்சு. அவ்வளவுதான். சரி நமஸ்காரம் பண்ணி சொல்ல உள்ள போய். சரி ஓகே. உட்காருங்க. பண்ணு. உட்காரு. பீட்சா தருவா. பீட்சாவா? ஆமா. இது என்ன புதுசா இருக்கு? அவளை உள்ள கூட்டின்னு போலாம் போ. சரி ஓகே வாங்க போலாம். வாங்க லெட்ஸ் கோ இன்சைட். கம் ஆன். பீஸா பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் டாக் ஃபுட் தானே சாப்பிடுவான். இவன் என்ன பீஸாவா சாப்பிட்டுட்டு இருக்கான்? நான் டாக் ஃபுட் வந்து நம்மள மாதிரி தயிர் சாதம்ல எப்படி அழுதுண்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். எங்க வீட்டுல பீட்சா பாருங்க இப்படி போயிடும். என் பசங்களுக்கு ஆர்டர் பண்ணா ஓரியோக்கும் ஒரு ஆர்டர் வரும் பீட்சா. கத்தி கேட்டு வாங்கிடும். பீஸா தவிர வேற என்ன சாப்பிடுவாரு இவரு? இட்லி, தோசை ஃபேன். ஒரு பெரிய தோசை ஃபேன் இருக்கேன் அங்க பாருங்க. ஆமா தோசை சப்பாத்தி. சப்பாத்தியா? ஆமா. நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டிட்டு போவோம். தோசையெல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் பார்க்கணும் அவன் எவ்வளவு தோசை சாப்பிடுறான்னு. அது தான் ஒரு 100 தோசையே அவன் தோசை உனக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாடா உன்னைய. ஆமா. அதுவாய் இவரோட முழு பேர் வந்து பெருசா என்னமோ சொன்னாங்க அம்மா. என்னது அது வந்து ஓரியோ பைரவ் வசந்த். ஓ பைரவ் லாஸ்ட் நேம் வேற. ஏங்க உங்க நிலைமையா? ஆமா எல்லாருக்கும் ஒரு சர்வே. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் அவன் நட்சத்திரம் ஜாதகம் நாங்க வந்து கோவில் எங்க வீட்டுல எல்லாம் பூஜை நடந்தா அவன் பேருக்கும் அர்ச்சனை நடக்கும். இதெல்லாம் ரொம்ப எனக்கே தெரியாத.
சரி, இதுல யாரு வந்து டாகோட பேர் எடுவோம்? அனன்யாவா இல்ல அனன்யா பிறந்தப்போ வாங்கினதா இல்ல இவன் பிறந்தப்போ வாங்கினதா? இவன் பிறந்தப்போ வாங்கினதா? ஓகே ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கர சிங்கர்ஸ். ஆக்சுவலா பாட்டு பாட சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்துல முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கே ஒரு ஓவரா தெரியலடா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இந்தியாவில இருந்து வந்துருக்காங்க. பிரியாவோட அம்மா இவங்க பண்ற அட்ராசிட்டிலாம் எப்படி மாறிங்க? நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க மறக்கவே இல்லை. நான் 2 வருஷத்துக்கு முன்னால வந்தது. அப்போ எங்கூடயே தான் இருப்பான். பெட்ல படுத்துட்டு எல்லாம் பண்ணுவான். இந்த ட்ரிப் வந்தோன்னு மறந்துருப்பான்னு நினைச்சேன். மறக்கல. அதுதான் இவனோட ஸ்பெஷாலிட்டி. அம்மா வந்து அவங்க பேரன்னு இன்னும் ஏத்துக்க ரெடி இல்லை. அப்பா அவங்க அம்மா எல்லாம் சொல்லுவா. நான் என்ன பாட்டிக்கு போயிட்டோம், பாட்டி சொல்ல. தம்பி உங்க பேரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. குடும்பத்துல நாங்க ரேஷன் கார்டுலயே சேர்த்துட்டோம். நாங்க ஒரு இடத்துல எந்த டப்பால திறந்தா எந்த சத்தம் வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுந்துட்டு போவான். ஃப்ரிட்ஜை திறந்தா அந்த நடு பிளாஸ்டிக் சத்தம் வந்தா போவான். பேண்ட்ரியில எந்த பிளாஸ்டிக் பேக்கை திறந்தா அவனுக்கு அதுல சோறு கிடைக்கும் தெரிஞ்சிருந்தே குட் பாய். அவன் நிறைய ஸ்டண்ட்ஸும் காமிப்பான். ஹி கவுண்ட்ஸ் டில் 1 to 5. ஓ 5 என்ன கடை புதுசா இருக்கு. சரி வாங்க. 1 மறந்து போயிட்டான் முட்டாள். 1 1 2 3 இது ட்ரீட் குடுடா சோறு தான்டா முக்கியம் அவனுக்கு வாழ்க்கையில. அவனோட கோட்டே பயங்கர அழகா இருக்கு. டிபிக்கல் அது சொன்னேன்ல, ஓரியோ குக்கி மாதிரி இருந்தான்னு. ஆனா இப்போ நாங்க அவனை விபூதி சாமியார் தான் கூப்பிடுவோம். ஓ இந்த ஆஷ்கலர்ல இருக்கிறதால விபூதி சாமியார் வந்துட்டீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இத பாருங்க, பசங்க கையில எல்லாம் கட்டுற மாதிரி. அட பாவிகளா, கயிறு நம்ம கயிறு கட்டுவோம்ல அத மாதிரி வந்து அவனுக்கு வந்து இந்த வருஷம் ராக்கி அவன் ஓ ஐயா நார்த் அமெரிக்கால வந்து இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பண்ணுவாங்க எனக்கே தெரியாது. அவனுக்கு போன வருஷம் அந்த மாதிரி கையில கட்டி பார்த்தா கையில இருந்து அவன் கடிச்சு உருவிடுறான். ஆனா அவனுக்கு கழுத்துல ஹனுமார் கோவில் கயிறு அது என்னெல்லாம் இருக்குதோ எல்லா கயிறு அவனுக்கும் அது பூஜை பண்ணச்சே எப்படின்னா அவனு எங்க கூட ஃபேமிலியா வந்து அங்க உட்காந்துப்பான். அவனுக்கு மெயின் குறிக்கோள் வந்து பூஜை ஐட்டம் தான். ஸோ மணி அடிச்சாச்சுன்னா அவனுக்கு தெரியும் பிரசாதம். ஏன்னா இவன் தான் எங்க வீட்டு முதல் மாடு. எங்க சாமிக்கு எங்க வீட்டுல இப்பெல்லாம் காக்காக்கு சோறு போடுறது. நைவேத்தியம் ஆச்சுன்னா முதல் நைவேத்திய சாப்பாடு இவனுக்கு தான். அரிசியும் நெய் பருப்பு சாதமும் அவன் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவான். இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தியில மணி அடிச்சு கொஞ்சம் நான் 2 மந்திரம் ஜாஸ்தி சொல்லிட்டேன். டென்ஷன் ஆயிட்டான். என்னடா நிறுத்த மாட்டேங்கிறா. அப்புறம் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். எப்படா எனக்கு பிரசாதம் தருவீங்க? யூஸ்வலா வந்து செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரியோ தான் எங்க செலிபிரிட்டி. அவங்க சொல்றாங்க டேய் இதை நம்பவே முடியலடா, ஓரியோக்கெல்லாம் வச்சு பேட்டி எடுக்கிறீங்களா. இப்ப அடுத்தது அவனை ஏதாவது டிஃபென்ஸ் ட்ரைனிங் கொஞ்சம் வெளியில போய் உழைச்சு சம்பாதிச்சு வந்து சோற தின்னுடா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா அவர் தான் இப்போ வந்து டாலஸ்லயே சூப்பர் ஸ்டார் ஆக போறாரு. இந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் பாருங்க. ஏந்திரடா. give me high five, other hand 2 okay 2 5 give me 2 5 சோம்பேறி பயலே. சரி படுத்தே விட்டானடா அப்படின்னா ஸ்மெல் பண்ணுவான், கெஸ் பண்ணுவான். ஓகே நீ ஸ்பீக் பண்ண வேண்டாம். ஓகே ஸ்மெல் எதுல இருக்கு? குட் பாய். இதுல இல்லையா? உனக்கு வாடான்ற மாதிரி தூக்கிட்டு போறீங்கடா. நமஸ்காரம் பண்ண நாய் நீ ஒருத்தர் தான்டா நான் பார்த்தேன். தம்பி வந்து என்னைய மாதிரியே நயன்தாரா ஃபேனு. நயன்தாரா பாடுவார். நயன்தாரா ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிங்கன்னா இவனை தலைவரா போட்டுடுங்க. என்னடா தம்பி காணல் ஆகுமோ காரிகை கனவு, நாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் மணிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் தினம் வருதே அச்சம், மேகதூதம் பாட வேண்டும், சாட வேண்டும், காரிகாசன் காண வேண்டும்,
அனன்யா, உனக்கு ஒரு கொஸ்டின். ஸோ உன்னோட ஃபேவரட் டாக் மூவி அது மாதிரி ஏதாவது இருக்கா? டாக் மூவி இல்லை டாக் கார்ட்டூன்? உனக்கும் தான் அது பை. எனக்கு அந்த ஒரு தமிழ் ஊர்வசி கூட அந்த நாய். ஊர்வசி கூட நாயா? என்னடா ஒரு இருப்பாங்க? அம்மாவா அந்த ஊர்காலாம் போடுவாங்களே ஒரு சினிமா, டாக்ஸ் பர்பஸ்னா ஒரு இங்கிலீஷ் மூவி. கரெக்ட். நான் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு 3 கேரக்டராக ரீபர்த் பண்ணி வருவான்ல, அந்த படம் தானே ஆக்சுவலாக. பிரியா, உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டின், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து சே யூ ஆர் ஸ்பைடர் மேன், ஓகே? ஸோ ஒரு வெப் விடுறீங்க, ஒரு கிளிஃப்ல இருக்கீங்க, சரியா? வந்து ஒரு சைடு ஓரியோ, இங்கிட்டு பூரா உங்க ஃபேமிலி. ஸோ அவருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலா. இப்போ ஓரியோவா ஃபேமிலியா? இப்போ இது ஹைப்போதெட்டிக்கலா இல்ல, அது கண்டிப்பா ஓரியோவா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் உள்ளே இருக்கு. பொழச்சு பையன் இவனுக்கு இல்ல. எப்படி ரீசன் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா, எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பூச்சி கூடிய வந்தா, ஒரு தவளை வந்தாச்சு கூடினா கூடியும் இவனுக்கு அவனை அதுலேருந்து என்னால எப்படி காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பயம் தான். வேற நாயிட்டேருந்து கடி வாங்கிட்டு வந்துடுவான் அவன். எங்களை காப்பாற்ற முடியாட்டா கூட அவனை காப்பாற்ற. ஏன்னா அவளுக்கு எப்படின்னு நாங்க எல்லாரும் வளர்ந்தாச்சு, இவளுக்கு ஒத்தாசிக்கு அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தன் தான் எனக்கு ஜாலரா போடுவான். ஓரியோ இங்க பா, நான் அவன் ஒருத்தன் தான் வருவான், வேற யாரும் வர மாட்டேன். கண்டிப்பா நம்ம டாக் அப்படின்னா நிறைய வேலை இருக்கும் இல்லையா? இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? ஆக்சுவலா அது கதை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் வாங்க புதுசுல இவாளுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நாய் பழக்கம் உண்டு. லைக் இவ சின்ன வயசுல வச்சிருந்ததுக்கா, இவாளுக்கும் அப்பப்ப சின்ன வயசுல நாய்களோட பழக்கம் வச்சிருக்கா. எனக்கு நாய் பழக்கமே கிடையாது. அவன் இத்தினூண்டு இருக்கிறத அவன் இப்படி ஓடி வந்தா அவர் அந்த சோஃபா மேல. இது வாங்குறதுக்கே நான் யோசிச்சேன். கோவிட்ல எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருது. ஒரு வழி சரி, இவாளை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு, சரி நீங்க வாங்கிக்கோங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இதுக்கு போ கொஞ்சம் எனக்கு பழக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீயே பாத்துக்க. அதுக்கப்புறம் ஒரு டயத்துல யாரும் அவன் பண்றதோ வாக்கிங் பண்றதோ இவ 2 பேரும் கேண்டிட்டா. தெரியுமே, அது தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியில ஆரம்பிச்சதுல வாக்கிங் என் வேலைன்னு கொடுத்துட்டா. நம்ம பாக்கி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது நான் பாத்துக்கிறேன், வாக்கிங் கொடுக்கறது நீ பாத்துக்கோ, அவன் பூ பண்றது 2 பேரும் பாதியா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வர்றாரு. You don't do food and everything. சாப்பாடு மட்டும் வாங்கி போட்டுருப்பான். ஆமா, ஃபுட் கொஞ்சம் பங்கு பாத்துப்பா. தம்பி கோவப்படுறாப்ல, நானும் ஒரு வேலை பாக்குறேன், சாப்பாடு நான் போடுறேன் அவன் அப்படின்னு. ட்ரீட் எல்லாம் நிறைய கொடுப்பான். விளையாடுறது அவன் ஜாஸ்தி விளையாடுவான் அவனோட. நான் அவன் வந்து சிப்ளிங் ரைவல்ரி நடக்கும் இவனுக்கும் அவனுக்கும். திடீர்னு அவன் ஒரு வழக்கம் ஆரம்பிச்சான். இவ ஏதோ ஒரு நாள் வாக்கிங் சாயந்தரம் கூட்டின்னு போயிட்டான். நான் சாதாரணமா கார்த்தால தான் கூட்டின்னு போவேன், என்னால சாயந்தரம் முடியாதுன்னு. சாயந்தரம் ஒரு நாள் ஏதோ கூட்டின்னு போயிட்டான், அவனுக்கு மோகம் வந்தாச்சு. இப்ப சாயங்காலம் வேணும், இப்ப கார்த்தால கட்டடிப்பான். என் கூட தான் வரணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து மாட்டை இழுத்துட்டு போற மாதிரி 4 பக்கம் அவர் ஹெட்போன்ல அவரோட கேஜெட்டை வச்சு வேற உலகத்துல இருப்பாரு. இது பாவம், இங்க 4 மூந்து பார்க்கல, அங்க மூந்து பார்க்கலன்னா கிடையாது, இவனுக்கு பிடிக்கிறது இல்லை இவர் கூட போக. அது என்ன இப்ப என்ன படுத்தினோட்டா 8:30 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சாயந்தரம் நான் வேலையெல்லாம் அவனே கொலைச்சு வா வாக்கிங் போலாம். So how happy with you guys are with dog actually? சூப்பர். ஐயா நாங்கெல்லாம் வெக்கேஷன் போனா ஒரு இப்ப எங்கேயா விட்டுட்டு போவோம். மோஸ்ட்லி எங்க வீட்டுக்கு யாராவது ஒரு மெய்டு வருவா, அவ அதுல விட்டுட்டு போவோம். அவ எங்களுக்கு டெய்லி அப்டேட் ஒரு போட்டோவோ வீடியோ ஏதோ அனுப்பிச்சு அதை இவ எல்லாரும் பாக்கலன்னா ஐயோ எப்படா வீட்டுக்கு போறோம். ஆமா, அப்போ வந்து வெக்கேஷன் போது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஹீ இஸ் அ லவ்லி அடிஷன் பிகாஸ் இவன் எங்கள் வீட்டில் வந்ததுலேருந்தே லைஃபே ஒரு பீஸ்ஃபுல். எங்கள் எல்லாரோடுமே டு பி வெரி ஃப்ராங்க் எங்களோட சவுண்டாக பேசுறது. ஏன்னா ஐ கெஸ் அவள் சென்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சவுண்ட் ஏற்றி பேசினா உடனே அடக்கி விட்டுடுவான். ஸோ அவன் வந்து ஒருத்தர் இது பண்ணால் மேலே பாஞ்சு குதிச்சு அதெல்லாம் நிறைய பண்ணுவான் அவன். ஸோ அது இவனை பயந்துட்டு வசந்த் வந்து இவனை பயந்துட்டு பல்ல காமிப்பாருனவே போடலாம் உட்காந்துன்னு விடுவான். அவனெல்லாம் திட்டி அடக்கின பயம் உண்டு. நல்ல அடி விழுந்தா நான் கீழே படுத்துன்னு விடுவான். ஆனா தப்பு பண்ணாதுக்கு நான் கையை ஓங்கினேன்னா வாதாடுவான் என் கூட. இது ஒண்ணு காமிச்சா அந்த லைட்டுக்கு இன்னொரு ஹிஸ்டரி இருக்கு எங்க வீட்டுல. நம்ம குழந்தைகளுக்குலாம் எப்படி நிலா சோறு காமிச்சு சாப்பாடு காமிப்போம், இவருக்கு வந்து மத்தியானம் இந்த லைட் அடிச்சாதான் அவன் சாப்பிடுவான். அந்த லைட் அடிச்சுட்டே இருக்கானா அப்பதான் அவன் சாப்பிடுவான். இதுதான் அவன் நிலா சோறு. ஆமா, இது கேட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ லவ்லி, thank you so much பிரியா, thank you so much. ஓரியோ ஒரு செலிபிரிட்டி. ரொம்பவே
ப்ரௌடா ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, இத்தனை நாள் 5 வருஷமா திட்டினதுக்கு இன்னைக்கு என்னமோ அவன் இவனால உன்னால பெருமையா இருக்கா, உன்னால பெருமையா இருக்காண்டா. ஒரு நம்ம வீடியோ ரிலீஸ் பண்றோம், ஜாலஸே தெரிக்க வருவா நம்ம. ஹக்கா ஹக்கி ஹக்கி ஹக். அச்சா அச்சா ஆமா. டேய், நீலாம் சினிமால நடிக்க போக வேண்டிய ஆள்ரா நீங்க. குட் பாய். ஸ்மைல் ஸ்மைல். ஓகே, thank you so much. அவங்க எங்க ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க ஊர்ல கொஞ்ச நாள், எங்க ஊர் மதுரை, அவங்க ஊர்ல தூத்துக்குடி, 2 ஊருக்கு எப்படின்னா ஆகாது. அது போய் நம்ம கடைக்கு வீட்டு வந்த மாதிரியே அவங்க என்ன ட்ரீட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து சரி ஓகே அசதியா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் சோஃபால படுத்திருந்தேன். ஏன் வெளியே வந்து ஒரு 3-4 மணிக்கு போல பெண்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குசும் முடிச்ச கல்வி கேட்குது, ஏமா முடிச்ச என்னமா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு என் முன்னாடி என்ன சொல்லிக்கணும், இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சிவாஜி படத்தில் வர மாதிரி தான் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா. அதை விட சொல்லியா அங்க இடக்கா அவன் கம்ப்யூட்டர்ல காலையில இருந்து தட்டிக்கிட்டே இருக்கான். செலவு காசு கூடாது ஒன்றும் இல்லையா வக்காத்த வயா கிழமையோட விட்டு வர வேண்டியது. அதுக்கப்புறம் சொல்லி அடுத்த வாரம் பிறநாள் பூய் விட்டாங்க, பேக் வாங்கி விட்டாங்கன்னா அதுக்கும் காசு இல்லையா வெறுமையா இருந்தாங்க. நம்மளும் வக்காத்த வயா வெறுமையா. அதுல ஒரு பக்கத்துல ஒரு பிள்ளை நமக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பிள்ளை கேட்குது, என்ன காசு சொன்னீங்க, என் புருஷன் வந்து உங்க வீட்டுக்கார பெரிய சாஃப்ட்வேர் வித்துவான் அப்படி இல்லக்கா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்குது. அப்ப நான் ஆமான்னு சொல்லிச்சா, அப்ப இல்ல இவன் வித்துவானா, இவன் என்னத்தை வித்தா நான் சொல்றேன். இந்த வேலை பிடிக்கலன்னு அந்த வேலைக்கு போறது, அந்த வேலை பிடிக்கலன்னு இந்த வேலைக்கு போறது, இப்படியே ஊரா வாங்கி 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 வச்சிருந்த சோஃபாவெல்லாம் விற்றான். கேட்டா வித்துவான். நல்ல வேலை எங்க அம்மா போட்ட விட்ட நிறைய மட்டும் மிச்சம் இருக்கு.